பார்வதி பதே அரகர மகாதேவா தின்னாட்டுடி சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று மார்கழி மாதம் 7ஆம் நாள் ஐயம்பாளையம் கந்தப்பா தினம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருமடாலயத்தில் மார்கழி பூஜைகளானது வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று திருமுதுகுன்றம் பதிகம். திருமுதுகுன்றத்தில் இறைவனிடம் சுந்தரர் பொற்காசுகளை 12,000 பொற்காசுகளை பெறுகிறார். திருவாரூரில் உத்தரத்தன்று அன்னதானம் செய்வதற்காக 12,000 பொற்காசுகளை பெறுகிறார். இந்த பொற்காசுகளை கொண்டு சென்றால் இடையில் வழிப்பறிகள் எதுவும் நிகழ்ந்து விடுமோ என்று பயந்து அங்கு உள்ள திருமுதுகுன்றத்தில் உள்ள மணிமுத்தாற்றில் போடுகிறார். அப்படி போடும்போது ஒரு 12,000 பொற்காசில் ஒரு பொற்காசுகளை மட்டும் எடுத்து வைத்துக் கொள்கிறார். இது இறைவனுக்கு தெரியாதா? அவர் ஒரு நண்பராக இருந்தாலும் இறைவனுக்கு தெரியும். தெரிஞ்ச ஒரு திருவிளையாடல் செய்வோம் அப்படின்னு விட்டுட்டார். திருமுதுகுன்றத்திலிருந்து புறப்பட்டு திருவாரூர் செல்கிறார். திருவாரூர் சென்று அங்கு உள்ள கமலாலய குளத்தில் அந்த பொற்காசுகளை தேடுகிறார். தேடும்போது அந்த பொற்காசுகள் கிடைக்கவில்லை. மீண்டும் மீண்டும் தேடுகிறார். அந்த பொற்காசுகள் கிடைக்கவில்லை. கிடைக்கவில்லை என்பது அவரது பறவை நாச்சியார் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இப்படி கிடைக்கவில்லை, என்ன சோதனை என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் ஒரே ஒரு நாணயத்தை மட்டும் எடுத்து வந்து விட்டேன் என்று கூறுகிறார். அப்பொழுது பறவை நாச்சியார் அவர்கள் சொல்கிறார்கள், அப்புறம் இறைவன் மேலேயே நீங்கள் சந்தேகப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பறவை நாச்சியார் சொல்ல அவரும் அழுக இவரும் அழுது அந்த பொற்காசுகளை எனக்கு மீண்டும் வேண்டும் என்று இந்த பதிகத்தை படிக்கிறார். அந்த பதிகமானது இப்போ பாராயணம் செய்யப்படுகிறது. இந்த பதிகத்தை வீட்டில் படித்தாலோ கேட்டாலோ நமக்கு செல்வ செழிப்பு நிறைந்திருக்கும் என்பது ஒரு ஐதீகம். பொன் செய்த மேனியின் நீர் புள்ளி தோளையற கசைத்தீர் முன் செய்த மூயையிலும் எதிர் முது குன்றமர்ந்தேன் மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் தன்முகப்பேன் என் செய்த வாரடிக்கேள் அடியேன் இட்டளம் கெடவே அடியேன் இட்டளம் கெடவே